KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் தி ஸ்மைல் மேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷில் டைட்டில் வச்சுருக்காங்க. அதனால் தயாரிப்பாளர், இயக்குனர் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவிக்க முடியாது, எதிர்ப்பை தான் தெரிவிக்க முடியும். தமிழ் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் தமிழில் டைட்டில் வச்சா நல்லா இருக்கும்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன். தமிழ் திரைப்படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் தமிழில் தயவு செஞ்சு டைட்டில் வைங்க, தலைப்பு வைங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்தீங்கன்னா 8 படம் 10 படம் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த டிசம்பரில். இப்படி ரிலீஸ் ஆனால் மக்கள் எப்படி திரையரங்குகளுக்கு படம் பார்ப்பாங்க? வாரத்துக்கு ஒரு 2 படம் 3 படம் ரிலீஸ் ஆனால் ஓரளவுக்கு மக்கள் படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்கங்கிறது தெரியலை. இப்போ நம்ம திரை விமர்சனத்துக்கு போகலாம். அது தனி டாபிக். அது இன்னொரு வீடியோவில் கூட பேசிடலாம். இப்போ தி ஸ்மைல் மேன் இது படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு. தமிழ் திரைப்படம், இங்கிலீஷில் டைட்டில் வச்சுருக்காங்கன்னு. இந்த படத்தோட ஹீரோ சரத்குமார், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுடைய 150வது திரைப்படம். அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கதாநாயகனா போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு காட்டு பகுதியில் ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு. சரத்குமார் போயிட்டு அவர்கிட்ட பேசுறாரு. சார் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த பக்கம் இருந்து ஒரு வண்டி ஒன்று போகுது. அந்த வண்டியை சரத்குமார் இரவுல துரத்திட்டு போறாரு. துரத்திட்டு போனவர், காரில் துரத்திட்டு போனவர் வண்டி ஸ்கிட் ஆகி அப்படியே கவுந்து விழுந்து கிடக்குது. அப்போ அந்த ஒரு சைக்கோ கொலைகாரன், ஒரு வில்லன் இவரை பார்த்து இந்த மாதிரி சொல்றான், உன்னை உயிரோட விட்டேன்னு நீ பெருமைப்பட்டுக்க, நீ வெளிச்சத்துக்கு வந்தீன்னா நான் மறுபடியும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிடுறான். போனதுக்கு அப்புறமா சில வருடங்கள் கொலை நடக்காம இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடுறாரு. சரத்குமார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முன்னாள் போலீஸ் அதிகாரியா இருந்ததுனால அந்த ஸ்மைல் மேன், தி ஸ்மைல் மேன், அவனை பத்தின ஒரு புத்தகம். அதாவது அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் கொலை பண்ணி உதட்டை கிழிச்சு இந்த பல்லு வெளியில தெரிய மாதிரி தச்சு அவங்கள கொண்டு போய் பப்ளிக் பிளேஸ்ல போட்டுருவான் அவங்களுடைய பாடியை. இதுதான் அவன் பண்ண விஷயம். அவனை பத்தின ஒரு புத்தகத்தை இவர் வெளியிட்ட அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொலை நடக்குது. இந்த கொலை நடந்தவுடனே இன்னொரு போலீஸ் அதிகாரி இந்த கொலையெல்லாம் கண்டுபிடிக்கிறக்காக வராங்க. இன்னொரு கதாநாயகி வராங்க. இப்போ இவங்களுக்கு சரத்குமார் உதவி பண்றாரு. இப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் வரிசையா கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்மைல் மேன், அந்த கொலைகாரனை சரத்குமார், இந்த போலீஸ் அதிகாரி டீம் சேர்ந்து அவனை பிடிச்சாங்களா இல்லையா, அந்த ஸ்மைல் மேன் யாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட முழு நீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு. தி ஸ்மைல் மேன் படத்தோட முழு நீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா படத்தோட கதை பார்த்தீங்கன்னா நல்ல கதை. அதாவது ஒரு கொலைகாரன் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு அவங்கள வாயை தைக்கிறான், பல்லு வெளியில தெரிகிற மாதிரிங்கிற விஷயம் ஓகே. இது ஒரு போர் தொழில் மாதிரி, ராட்சசன் மாதிரியான ஒரு நல்ல கதை தான் நல்லா இருக்கே தவிர, இதுல பார்த்தீங்கன்னா திரைக்கதை பார்த்தீங்கன்னா அடுத்து என்னன்னு கொண்டு போகாம ஃபர்ஸ்ட் ஹாப் லைட்டா தொய்வு ஏற்படுத்துற மாதிரி போகுது, செகண்ட் ஹாப்பும் லைட்டா தொய்வு ஏற்படுத்துற மாதிரி போகுது. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கொலைகாரனுக்கான அந்த ரீசன், காரணம் வேணும்ல, அது பார்த்தீங்கன்னா டம்மியா இருக்கு. இப்ப ராட்சசன்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரீசன் கரெக்டா இருக்கும். அவனை எல்லாரும் பொட்டன்னு கூப்பிட்டாங்க, அவன் இப்படி சைக்கோவா மாறினான் அப்படிங்கிற அந்த ரீசன் கரெக்டாக இருந்தது. போர் தொழிலில் பார்த்தீங்கன்னா அந்த சரத்பாபு முதல்ல கொலை பண்ணுவார். அவர் கொலை பண்ணதை 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பார்த்துட்டு 35 வருஷம் கழித்து அவன் மனைவினால் பாதிக்கப்பட்டிருப்பான். அந்த கன்னத்தில் குழி விழுகிற பெண்களையா பார்த்து கொலை பண்ணுவான். அவன் ஒரு சைக்கோ. அதாவது இவனும் சைக்கோ தான். இந்த படத்தோட வில்லனும் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் மேனும் ஒரு சைக்கோ தான். ஆனால் காரணம் இருக்குல்ல, அந்த காரண காரியம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டான காரண காரியமா இல்லை, ஏதோ டம்மியா இருக்கு. அதாவது சரியான ரீசன் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஒரு டம்மியா முடிஞ்சதுனால ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது
நல்லா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டா நமக்கு தொய்வு ஏற்படுத்தினா கூட, செகண்ட் ஹாப் தொய்வு ஏற்படுத்தினா கூட அந்த சுமைல் மேன் யாரு 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 யாருன்னு அந்த என்கேஜா தான் 2 மணி நேரம் இயக்குனர் உட்கார வச்சிருந்தாரு. அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா கிளைமேக்ஸ்ல படம் முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சுமைல் மேனுக்கான காரணம், அந்த சைக்கோ கொலைகாரனுக்கான காரணத்தை சரியா சொல்லாததுனால அவ்வளவு நேரம் சூப்பரா போன திரைப்படம் கடைசியில வந்து முடியும் போது சப்புன்னு முடிஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஜஸ்ட் ஓகே. ரொம்ப மோசம்னு நம்ம சொல்லிட முடியாது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு இந்த சுமைல் மேன் திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.